வணக்கம் மக்களே. பிக் பாஸ் சீசன் 8 இந்த சீசனில் அட்லீஸ்ட் ஒரு லவ் கண்டென்ட் வரும், லவ் அந்த அஃபெக்ஷன்ஸ் வரும் அப்படின்னு எதிர்பார்த்து லைட்டாக கொளுத்தி போட்டானுங்க. அதுக்குள்ளே முடிச்சு விட்டானுங்களே. நம்ம தர்சிகா விஷால் 2 பேரும் அந்த கார்டன் ஏரியாவில் வாக் பண்ணிக்கிட்டே நடந்துக்கிட்டே பேசிக்கிட்டே இருக்காங்க. அந்த தர்சிகாவோட ஃபீலிங்ஸை பற்றி பேசுகிறாங்க. தர்சிகா சொல்லியிருப்பாங்கள்ல ஜாக்லின்ட்ட, எனக்கு விஷால் மேலே ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது, அந்த ஸ்கூல் டாஸ்க்கு அப்புறம் அது கொஞ்சம் அதிகமாகிடுச்சு அப்படின்னு. ஸோ அதை வந்து ஜாக்லின் போய் கேட்டுருச்சு போல் விஷால்கிட்ட. ஐ மீன் தர்சிகா பேர் நேம் யூஸ் பண்ணாமல், நீங்கள் 2 பேரும் பண்ணுறது சூப்பராக இருக்குது, க்யூட்டாக இருக்குது, அழகாக இருக்குது அப்படி இப்படின்னு போய் விஷால்கிட்ட கேட்டிருக்கும் போல். அதுக்கப்புறம் பொண்ணுங்க எல்லோரும் சேர்ந்து கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க போல் தர்சிகாவை விஷால் பேரை சொல்லி. இப்போ நம்ம ஒன்று லவ் பண்ணுறோன்னா நம்ம அந்த பொண்ணு பேரை சொல்லி நம்மளை கலாய்ப்பாங்கள்ல, வரும்போது போகும்போதெல்லாம் அந்த மாதிரி கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க போல். ஸோ அதை வந்து விஷால் வந்து கேட்குறான், உனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சுன்னா நேராக என்கிட்ட வந்து சொல்லு, ஏன் தேர்ட் பர்சன்ட்ட போய் சொல்கிற அப்படின்னு. நான் வந்து ஜாக்லினை வந்து என்னோடய ஃப்ரெண்டாக பார்க்கல, நான் வந்து தேர்ட் பர்சனாக தான் பார்க்குறேன் அப்படின்னு விஷால் சொல்கிறாப்புல. ஸோ நம்ம தர்சிகா வந்து ஓகே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அதாவது வந்து தர்சிகாவுக்கு வந்து ஒரு க்ரஷ் இருக்குது. பட் அதை வந்து விஷாலுக்கு வந்து அதை வந்து முட்டுக்கட்டை போடுறான். நம்ம விஷால் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நம்ம வந்து வெளியே தெரியும் என்னையும், ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பாண்டிங்கில் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டோம். ஸோ எனக்கு ஒன்றுனா நீ வந்து கேர் பண்ணுற, உனக்கு ஒன்றுனா நான் கேர் பண்ணுறேன், ஸோ வந்து அதோடு நிறுத்திக்கிறலாம் அப்படிங்கிற மீனிங்கில் சொல்கிறான். ஸோ தர்சிகா என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு நான் தான் காரணமாயிட்டேன் போல், நான் தான் இதை எடுத்து வெளியே விட்டேன், அதனால தான் அவங்க பற்றிக்கிட்டு வருது. ஸோ அதனால தான் அவங்க கேலி பண்ணுறாங்க. நான் சொன்னதுக்கப்புறம் தான் அவங்க அந்த பாயிண்ட்டை பிடிச்சி கேலி பண்ணுறாங்க. ஆனால் அவங்க கேலி பண்ணும்போது எனக்கு வந்து கோபம் வரல, நான் வந்து சிரிக்கிறேன் என்னை அறியாமலேயே அப்படின்னு வந்து தர்சிகா சொல்கிறாங்க. அவங்களுக்கு உள்ள அந்த லவ்வை வந்து வேறு விதமாக சொல்கிறாங்க. இருந்தாலும் பேர் என்ன, விஷாலுக்கு வந்து அது இன்ட்ரெஸ்ட் இல்லை போல். ஓகே மச்சி, சில் மச்சினே 10 தடவை சொல்லியிருப்பாங்க தர்சிகா. ஸோ தர்சிகா விஷால் லவ் அதோட முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். பட் ஃப்யூச்சரில் என்ன ஆகும்னு தெரில. நான் நினச்சேன் சரி தர்சிகா முத்துக்குமரன் லவ் வரும் அப்படின்னு, அது வந்தால் செம க்யூட்டாக இருந்திருக்கும். ஸோ இவ்வளோ தான் இது நடந்திருக்கு. ஸோ என்னென்னா தர்சிகா சொல்கிறாங்க வந்து, தர்சிகா வந்து இதுக்கு முன்னாடியே பவித்ராட்டையும் இதை பற்றி பேசியிருக்காங்க போல். ஸோ பிஃபோர் ஸ்கூல் டாஸ்க்கு முன்னாடியே. ஸோ அப்போவே இது நடந்திருக்கு. ஸோ அப்போ ஃபஸ்ட்லேருந்தே தர்சிகாவுக்கு வந்து விஷாலை வந்து பிடிச்சிருக்கு போல் இருக்குது. ஸோ அது முடிஞ்சிடுச்சு. ஸோ ஓகே, அவங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்க போகிறாங்களாம் இனிமேல். ஸோ மாற்றி கேர் பண்ணிக்கிற போகிறாங்களாம் ஃப்ரெண்ட்ஸாக இருந்து. ஸோ எப்படி கேர் பண்ணுறாங்க என்னென்னு பார்ப்போம். பட் லவ் இல்லை மக்களே அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க, பார்ப்போம்.